நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம ரேங்க் சீரியஸாக புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது ரொம்ப சீரியஸாக சோலோ மேட்சாக போட்டு வெறுக்கிற அளவுக்கு சோலோ மேட்சாக போட்டு விளாண்டுக்கிட்டே இருந்தேன். அப்படி விளையாடுறப்போ தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்துச்சு. அப்படி விளையாடுறப்போ நம்ம எப்படி நம்மளே அறியாமலே நம்மக்கிட்ட நம்ம சும்மா தான் ஃப்ரெண்டாக இருப்போம். அதாவது த்ரோக மூமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்டாக இருப்போம். ஆனால் அவனை எப்படி பண்ணானோ பாருங்களேன், ரொம்பவுமே எனக்கே மனசை நோகடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டானுவேன். நம்மளும் கிளாக் டவரில் தான் இறங்கணும். கிளாக் டவரில் தான் கொஞ்சம் நல்ல லூட்டும் கிடைக்கும். அதேமாரி நல்ல கடைசிவரை மேட்சை கொண்டு போக முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் இறங்கினேன். ஆனால் இங்கே இறங்கின உடனே இவனை கருணை என்ன கண்ணெல்லாம் கொடுக்கானுவ பாருங்க. மொக்க கண்ணாக கொடுப்பானுவேன். மொக்க கண்ணாங்க போன உடனே பிளாஸ்மாவை தூக்கி தரணும். ஏன்னா உங்கள்கிட்டலாம் நான் பிளாஸ்மா கேட்டேன்னா சரி டபுள் வெக்டரை தாரானு கொஞ்சமாக கரீனாக்கு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அப்படியே டபுள் வெக்டர் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சோன்னு பேனு கீனெல்லாம் தட்டிக்கிட்டு இடந்தேன். தட்டின உடனே அப்படியே நம்ம இப்படி கிளாக் டவரில் மெயின் ஹவுஸுக்கு போகலான்ட்டு நம்மளும் போக ஆரம்பிச்சாச்சு. போன உடனே அப்படியே மேலே ஏறின உடனே இந்த இடத்துல ஒரு அக்கா இருந்தாவே, அக்காவை நான் ஃப்ரெண்டு பிடிக்கணுன்னு தான் நான் நினச்சி பிடிச்சேன். ஏக்கா ஃப்ரெண்ட் ஆயிருங்கக்கா ப்ளீஸ்க்கா அக்கா அண்ணன் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேங்கக்கா, ஃப்ரெண்ட் ஆயிருங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட் ஆயிருங்க ப்ளீஸ்க்கா. ஏக்கா அடிக்காங்க உங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆகணும் தான் அக்கா வந்தேன். ஏக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா பெரிய ஆளாக தான் இருப்பாவ. ஏக்கா நீங்கள் பெரிய ஆள் தான்க்கா. ஏக்கா நான் ஒத்துக்கிட்றேக்கா நீங்கள் அடித்து கொண்டுட்டியக்கா, நான் ஒத்துக்கிட்றேன். கொஞ்சம் மெடிக்கெட் மட்டும் சுற்ற விடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஏக்கா உங்கள் நம்பி தான் வரேன். எங்கக்கா? சரிக்கா உங்கள் பின்னாடியே தான்க்கா வருவேன். உங்களுக்கு உறுதுணையாக தான்க்கா இருக்கேங்க்கா. நன்றி விசுவாசமாக இருக்கேங்க்கா. நான் விட நன்றி விசுவாசமாக இருக்கேங்க்கா. சரிக்கா ப்ளீஸ்க்கா. சரிக்கா கோவப்படாங்க. வாரேங்க்கா, உங்கள் பின்னாடியே தான்க்கா வரேன். சரிக்கா மெடிக்கிட்லாம் தெரியலக்கா, ரொம்ப நல்லவியலாக இருக்கியக்கா. சரிக்கா நீங்கள் தந்து நான் வேண்டான்னு சொல்லுவேனாக்கா. சரிக்கா தந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஏக்கா நம்மளும் குளோவில் போட்டு சும்மா பவுஸை போட்டோம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அக்கா காயின் எடுக்க சொல்கிறாவ. ஏக்கா உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போமாக்கா. நீங்கள் சொல்லிட்டீங்களாக்கா, கண்டிப்பாக நான் எடுத்துடுறேன்க்கா. எடுத்தாச்சு. எடுத்த உடனே அக்கா எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ வெண்டிங் மிஷினில் போகிறாங்க. ஏக்கா என்கிட்ட லூட்டு கம்மியாக தான்க்கா இருக்குது, போயிட்டு வாங்க. ஆனால் இது துரோக மூமெண்ட் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டு. இதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டு நடக்கும். அப்படியே நம்ம அக்கா கிட்ட உள்ள லூட்டையும் எடுக்கலாமா? சரி எடுத்துக்கிடுமா? லூட்டை எடுத்துக்கிடுமா? சரி எடுத்துக்கிடும். எடுத்தாச்சு, லூட்லாம் எடுத்தாச்சு. தேவையான அளவு லூட்டை எடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே மெடிக்கிட்டுலாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் தேவையான அளவு லூட்டையும் எடுத்து வச்சாச்சு. ஓரளவு போதுமான லூட்டாக இருக்குது. அப்படியே நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தட்டை கொண்டுட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. தட்டை அடிக்கையா டப்புன்னு நம்ம அப்படியே பேனை வச்சு தட்டிகிட்டே ஓட ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல தவளை இருந்தான். தவளை ஏதாவது உங்களால் முடிஞ்ச லூட்டை போடுங்க தவளை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு 2 ரிப்பேர் கிட்ட மட்டும் தந்து விட்டு தவளை தந்த உடனே அப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடலாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். தாவிக்கொண்டே இருக்கலாம். ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கேயாவது ஓடினா எவனாவது ஒரு ஃப்ரெண்டாகி நமக்கு பூயாக வாங்கி கொடுத்துருவானா அந்த நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ தட்டினேன். தூரத்தில் ஒரு எனிமி இருந்தாலும் அவன் தூரத்தில் இருக்கானே, நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆக மாட்டான்னு தான் நான் நினச்சேன். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட ஓடி பயங்கரமாக ஃப்ரெண்ட் ஆயிடுவான். என்ன வாங்கினேன் உங்களுக்கு தான் வெயிட்டிங்க. வாரனே உங்கள் பின்னாடியே வரனே. நல்ல வேலைண்ணே, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டீனே. உங்களை நம்பி தானே நான் தம்பி வாரேன். எப்படியாவது பூயா மட்டும் வாங்கி கொடுத்துங்கண்ணே. என்ன பின்னாடி இருந்து அடிக்கானே, நம்ம 2 பேர்த்தையும் அடிக்கானே. ஏன்னா ஏதாவது முடிஞ்சளவு ஏதாவது பண்ணுங்கண்ணே. அண்ணன்ட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆகியாச்சு. அவங்க மனசுலேயும் ஒரு நம்பிக்கையை ஊட்டுற ஆளாக நம்மளும் இருந்தாச்சு. ஏன்னா எப்படியாவது நீங்கள் எனக்கு போய் வாங்கி கொடுங்கண்ணே. உங்களை நம்பி தானே இருக்கேன். சரிண்ணே கோவப்படாமல் நின்றுங்க. சரி உங்களை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேனே. நீங்கள் தான் இது என்னையும் பண்ணி விட்றாங்கன்னா. நான் ஒரு பச்சை புள்ள பேனை வச்சு தட்டி கூப்பிட்றோம். நாங்கள் அண்ணன் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகணும். உடனே இன்னொரு தம்பி ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா பயந்துருவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அதால் அவர் பயந்து இப்போ ஃப்ரெண்ட் ஆயிடுவா பாருங்க. அண்ணன் சொல்லாமல் கொள்ளாமல் ஃப்ரெண்டு பிடிச்சிருவாவ. நம்மளையும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாவளா, இதுக்கப்புறம் அவையிலையும் உடனே போய் ஃப்ரெண்டு பிடிப்பாவ பாருங்களா. இந்த பிடிச்சிட்டாவ. வாங்க நம்ம சங்கத்தில் சேர்ந்துருக்கலாம். சரி நம்ம சங்கத்தில் சேர்ந்தவி எல்லாருமே 500 ரூபா கொடுங்க, பிரியாணி போடுறோம் அடுத்த வாரம். சரி வா பிரியாணிக்கா? பிரியாணி ஆமாம் பிரியாணியும் சால்லாம் குருமாவா? சரி குருமாவை வைக்கணும். சரி வச்சிரும். சரி அப்படி சொன்ன உடனே இன்னொருத்தன், நான் வெங்காயம் கொண்டு வரேன், எனக்கு புரோட்டாவும் போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறான். வெங்காயம் கொடுத்தா எப்படியா புரோட்டா போட முடியும்? வெங்காயம், மைதா மாவு, தக்காளி எல்லாமே கொண்டு வந்துடுற, குழம்பு வச்சு புரோட்டாவும் பிரியாணி வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சரி அப்படியே நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகணுன்னு அப்படியே அவனும் பின்னாடி போக ஆரம்பிச்சாச்சு.
சரிண்ணே. ஏக்கா வாரங்க்கா கோவப்படாங்க. தவளை இதெல்லாம் போட்டு விட்றீல, ரொம்ப நல்ல வகையில இருக்கீல. நமக்கு லூட்லாம் தந்துட்டாவே, தந்த உடனே நம்ம மனசு ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டு ஏக்கா எங்கக்கா அங்கேயும் இங்கேயும் ஓடாங்கக்கா, ஒரு இடத்துல நின்று நம்ம ஒரு எமௌண்ட் போடலாம் அப்படின்னு நம்மளும் கூப்பிட்டா வரவே இல்லை. நம்மளை மதிக்கவே மாட்டுக்காங்க. ஏக்கா மரியாதை வீட்டை மிதிக்காதக்கா அப்படின்னு சொன்னாலும் நான் உங்கள் கூட வரேன் பற்றிலாம். ஏன்னா உங்கள் மேலே உள்ள நன்றி விசுவாசங்க்கா எல்லாம். சரிக்கா கோவப்படாங்க. லூட்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு தான். லூட் எல்லாமே உங்களுக்கு தானே. சரி வாங்க நம்ம ட்ராப்பை போட்டு விட்ருமா. ட்ராப்பை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் உள்ள லூட்டெல்லாம் கலத்தி போட்டுறோம். சரி நம்ம பேக்கை தொட்டு நம்ம கையில் உள்ள அந்த மெடிக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துரும். ஏன்னா ரொம்ப நல்லவங்களாம் இருக்காங்க, அதால் நம்ம எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இதில் ஒரு ட்ராப்பை போட்டு விட்றோம். போட்டு விட்ட உடனே இவங்க வந்து அதில் லூட்டு அடிப்பாங்க. லூட்டு அடித்த உடனே அவங்களுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். சார் நல்ல பையனாக இருக்கானப்பா, ட்ராப்லாம் போட்டு லூட்டை தாரானே அப்படின்ட்டு அவங்க மனசு இருக்கும். சரி அவங்க மனசு அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக சரி நம்ம சரி எடுத்துக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு தான். அண்ணன் வந்து அந்த M4 கன்னு மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே எடுக்கல. மற்றபடி எவ்வளோ அழகாக அமௌண்ட் போடுறாங்க பாருங்களேன். ஃபன்னி அமௌண்ட் போடுறாங்களா, ஃபன்னி அமௌண்ட்டு. பண்ணி பயலை உனக்கு பண்ணி அமௌண்ட்டாடா கேட்க, பண்ணி அமௌண்ட்டு. சாரி சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். ஃப்ரெண்டை நம்ம கலாய்க்கிற மாதிரி தான் இவனெல்லாம் வச்சு கலாய்ச்சோம். சரி வாங்கினேன். வெண்டிங் மிஷினில் ஏதாவது எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கோங்க. காயினை வச்சு சும்மாவே சுற்றிட்டு அலைவிலா கேட்கேன். தேவையான அளவு எது லூட்னா எடுத்துக்கோங்க. நான் உங்களை சம்பவம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் உங்களை ஒருத்தனை சம்பவம் பண்ணால் நீங்கள் இன்னி வச்சு சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பியே. நான் வந்து உங்களை சம்பவமே பண்ண முடியாது. அவ்வளோத்துக்குள்ளே எனக்கு பயத்தை நீங்கள் கொடுத்துட்டியே. சம்பவம் பண்ணு நினச்சேன், நீங்கள் இன்னும் சம்பவம் கட்டாயம் பண்ணிடுவிய. அதாவது நான் ஒருத்தன் தான், நீங்கள் 4-5 பேர் இருக்கீங்க. நான் ஒருத்தனை சம்பவம் பண்ணாலும் நீங்கள் வந்து மொத்த பேர் என்னையும் அழுத்தியே கொண்டு போட்டு போயிட்டே இருப்பிய மேட்சை விட்டு. அதால் நான் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே. இங்கே பாருங்கள், ஒரு 4-5 பேர்கிட்ட ஃப்ரெண்டு ஆகிட்டானுவேன். ஏன்னா அவனை எல்லாருமே ரேங்க் புஷ் பண்ணிட்டு தான் இருந்தானுவேன். அதாவது ரேங்க் புஷ் பண்ணோன்னே கடைசி வரை நின்று அப்படியே சோனுகளை செத்துடலான்னு எல்லாத்துக்குமே ஐடியா. ஆனால் அந்த ஐடியா ஒரு மங்குனி மண்டே கெடுத்தே விட்டுருப்பான். நானும் இவங்க கூட எவ்வளோ அழகாக ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே சந்தோஷமாக சுற்றிட்டு அலையிறேன் பாருங்களேன். அவ்வளோத்துக்குள்ளே சந்தோஷமாயிட்டு நான் விளையாடுறப்போ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக விளாண்டேன். சார் இவ்வளோ அழகாக ஃப்ரெண்ட் ஆகிட்டான்ல, அதுவும் ரேங்க் மேட்ச் பிளேயர் இவ்வளோத்துக்குள்ளே நட்பாக இருக்காங்களே. ரொம்பவுமே எனக்கு அந்த அதாவது என்ன சொல்கிறது, ரேங்க் மேட்ச்சில் இவ்வளோத்துக்குள்ளே ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தேன். ஆனால் இதையே நாய் வந்து கெடுத்தே விட்டுருப்பான். அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் கடைசியில் பாருங்களேன். நம்மளும் அப்படியே இந்த இடத்துக்கு கீழே இறங்கியாச்சா, அந்த இடத்துல கீழே இறங்கின உடனே நம்மளும் அப்படியே இந்த வண்டி பக்கத்தில் போய் முட்டிக்கிட்டே நின்று என்னத்தை பண்ணேன், இவனை வாரான்ல வரலையான்னு. அக்கா வந்துட்டாவே, அக்கா பின்னாடியே அப்படியே ஓடிட்டு இருக்க ஆரம்பிச்சாச்சு. ஏக்கா வாரங்க்கா உங்கள் பின்னாடி தான்க்கா வரேன். ஏக்கா வாரேன் கோபப்படாங்க எங்கே கூட்டு போனாலும் அண்ணனை போய் வாங்கி விடுங்க. இந்த இடத்துல அந்த வண்டி எடுக்க சொல்கிறாவ. அக்கா வண்டி எடுத்தீங்களா, நானும் வந்துடுறேன்க்கா உங்கள் கூட. அக்கா வண்டி எடுத்தோன்னே இவனு எல்லாருமே வெறிய ஆயிட்டானுவேன். ஐயோ அக்காவை கூட்டு ஓடிடுவான் போலே அப்படின்ட்டு வெறிய ஆயிட்டானு. வெறிய அவனை உடனே அவனை வண்டியெல்லாம் கொளுத்து விட்டுருவானு வந்தால் பாருங்களேன், கொளுத்து விட்டானு. யாருமே போகக்கூடாது அக்காவை கூப்பிட்டு. ஏன்னா அக்கா ஒத்தையில மாட்டிக்கிட்டா மிச்சம் 4-5 பேர்கிட்ட இருக்கானுல்ல, இவனை பொறிச்சு தின்றுவானோ போல. அந்த மாதிரி அக்கா பின்னாடி போனால் இன்னைய கொண்டு போடுவானோ போல. அதனால எனக்கு பயமாயிட்டு அப்படியே நானும் அவனை கூடயே அப்படியே பேனை தட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வாரனே உங்கள் பின்னாடியே வரனே, அக்கா முன்னாடி போக மாட்டேன். அக்கா முன்னாடி போனேன் நீங்கள் என்னைய கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு நானும் பேனை தட்டிக்கிட்டே கிடக்கேன். சரிண்ணே கோவப்படாங்கண்ணே. எல்லாம் பணக்கார பாட்டியாக இருக்கானுவேன். எல்லாருமே நல்ல ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு எல்லாம் வச்சுருக்கானுவேன். பணக்கார பாட்டினா பெரிய பணக்கார பாட்டியாக இருப்பானோ போல, கொடைவளலாக இருப்பானோ போலையே. விஜயகாந்துக்கு அடுத்த கொடைவளலாயா நீங்கள் ராசா? ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. உங்களை வச்சு எனக்கு சம்பவம் பண்ணே பயமாக இருக்கேயா. ஏன்னா ஒருத்தனை சம்பவம் பண்ணால் நீங்கள் 4-5 பேர் இனி வச்சு கொண்டு கிடத்திடுவீல, அதானே எனக்கு பயமாக இருக்குது. ஒருத்தனும் தனியாகவும் வர முடியல, எல்லாரும் ஒன்றாவே இருக்கீல, ஒன்றுமே பண்ண முடியாத. என்ன பண்ண அப்படின்ட்டு நானும் அவனை பின்னாடியே தான் கலைஞ்சேன். சரி இந்த இடத்துல நம்ம என்ன முன்ன போகிறாவல, எங்கே போகிறாவன்ட்டு எனக்கும் தெரில. இருந்தாலும் என்ன உங்கள் பின்னாடியே வரனே, கோவப்படாங்க. பவர்லாம் போட்டு விட்டானுவேன். இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியல. மேலே இருந்து ஒரு நாய் அடிக்காம பற்றியெல்லாம், இந்த நாய் தான் நம்மளை வச்சு கடுப்பை ஏற்றிருப்பான்னு தான் சொல்லணும். இந்த நாய் வந்து ரொம்பவுமே கடுப்பை ஏற்றிருப்பான். நாங்கள் எவ்வளோத்துக்குள்ள சந்தோஷமாக இருக்கோம் பாருங்க. இந்த சந்தோஷத்தை கெடுத்து விட்ட அந்த நாய் படுபாவி பயலை, நீலாம் நாசமாக தானே போவ. சீக்கிரமாக கொரோனா வந்துதாங்களா சாவுவா. இங்கே பாருங்க, ஒருத்தனை என் நண்பனை கொண்டுட்டான். அதுவும் இல்லாமல் என்னையும் இப்போ கொண்டுருவான் பாருங்களேன். நாயை நீலாம் செத்து போல, நாசமாக போ. உன்னையெல்லாம் எவ்வளோ இந்த கேம்லாம் விளையாட சொன்னான், பாட்டு பயலை, மூதேவி பயலை, செத்து போல செத்து பயலை.